திமுக ஆட்சிக்கு வந்து 4 வருடத்தில் ஏற்கனவே 23 லாக்அப் மரணங்கள் நடந்து இது 24வது. இது லாக்அப் மரணம் சொல்ல முடியாது, இது போலீஸ்காரர்களால் செய்யப்பட்ட ஒரு படுகொலை. கோயிலுக்கு போனவங்கள விசாரணைங்கிற பேரில் அழைச்சிட்டு போயிட்டு எஃப்ஐஆரும் போடலை, யார் புகாருங்கிறது சொல்லலை. ஆனால் அவங்கள கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் வச்சு அடிச்சிருக்கிறாங்க. அதை கேட்க போன அவருடைய தாயாரும் அவர் உடன் பிறந்த சகோதரனும் போய் இவருக்கும் அடி கொடுத்துருக்காங்க. இந்த என்னுடைய சகோதரர் இவருக்கும் அடி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நாளைக்கு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு சிறப்பு காவல் படையில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. சிறப்பு காவல் படை 2 நாட்களாக வைத்து அடித்திருக்கிறார்கள். எந்த விதமான காரணம் கிடையாது, இதுக்கு முன்பு எந்த விதமான வழக்குகளும் கிடையாது, எந்த விதமான குற்றவாளி இல்லாமல் எஃப்ஐஆரும் போடாமல் யாரோ புகார் சொன்னாங்க, தலைமைச் செயலருக்கு இந்த தகவல் வந்துன்னு சொல்லி சிறப்பு காவல் படை 6 பேர் சேர்ந்து ஒரு 27 வயது ஒரு ஆளை பிடிச்சி அடி என்று அடித்திருக்கிறார்கள். அடிக்கும்போது சிகரெட்டை வச்சு சுட்டிருக்காங்க. அவருடைய இடது கையில் 3 இடங்களில் சிகரெட்டை வச்சு சுட்டிருக்காங்க. அடித்ததில் தலையில் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டது. நடுப்பகுதி மண்டையும் உடைஞ்சிருக்கு, 2 பக்கம் மண்டையும் உடைஞ்சிருக்கு. அது இரத்தத்தில் இருதயத்திலும் இரத்த கசிவு வந்திருக்கு, கல்லீரலிலும் இரத்த கசிவு வந்திருக்கிறது. பிறகு 23 இடங்களில் அடி காயங்கள் இருக்கிறது. அவருடைய உடன் பிறந்த சகோதரன் இந்த நவீன்க இருக்கிறார். இவ்வளவுக்கு செய்யப்பட வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? அந்த அளவுக்கு மேலே ஒரு மிக முக்கியமான அதிகாரி தலைமைச் செயலகத்தில் யார் இருக்கிறாங்க? அதுதான் எங்களுடைய கேள்வி. இந்த கொலை நடந்த உடனேயே முதலாக நாங்கள் வெளிக்கொண்டது பாரதிய ஜனதா கட்சி. எங்களுடைய மாவட்ட தலைவர் உடனடியாக நீதிமன்றத்தில் உடனடியாக போய் அதுக்கான ஆர்டர் வாங்கியிருக்கிற பாண்டித்துறை, மேப்பல் சக்தி கூட இருந்திருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான சம்பவம் ஏன் நடைபெறணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. ஆனால் உடனடியாக அவர்கள் அவருடைய சகோதரனுக்கு ஒரு ஆவினில் வேலை போட்டு கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக வேலை போட்டு கொடுக்கறது ஓகே, ஆனால் அது எல்லாமே கண் துடைப்பு. இங்கே மதுரையில் இருக்கிறது ஆவின் இருக்குது, ஆனால் காரைக்குடியில் விட்டு போகிற 80 கிலோமீட்டருக்கு தள்ளி ஒரு வேலை போட்டிருக்காங்க. அதையாவது இங்கே பக்கத்துலையாவது போட்டு கொடுத்துருக்கலாம். இனிமேலாவது அது பக்கத்தில் போட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பட்டா கொடுத்துருக்காங்க 7 கிலோமீட்டர் தள்ளி, 7 கிலோமீட்டர் ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி பட்டா கொடுத்துருக்குறாங்க. ஆக இதையெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் கண்டுகொள்ளவில்லை என்பதுதான். சாரி சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை அவருடைய டிபார்ட்மெண்ட்டு சரியாக செய்ய முடியல, அதனால் சாரி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இவ்வளவும் செஞ்சது கூட பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இதுக்கு மேலே ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. இதுவரையில் யாருக்கும் தெரியாது. இதுவரையில் பெரிய மன்னிக்க முடியாத தவறு என்னென்னா, இந்த சிறப்பு காவல் படையை காப்பாற்றுறதுக்காகவும் தலைமைச் செயலகத்தில் யார் சொன்னாங்கிற அதை மறைச்சும், தலைமைச் செயலகத்தில் யார் சொன்னாங்கிறத இன்னும் வெளியிடலை, யாருங்கிறத சொல்லலை. ஆனால் இதை விட கொடுமையான விஷயம் என்னென்னா, ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எழுதிரமா சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே இவருக்கு இதயம் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெரிய கொடூரமான செயல் இது! ஏற்கனவே இந்த அடிப்பட்ட காயங்கள்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே அந்த காயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில். இதை முதலமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும், பொதுமக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். காவல் நிலையத்திலிருந்து வெளியே தூக்கிட்டு போய் அடிச்சிருக்காங்க, கடத்தி கொண்டு போய் அடிச்சிருக்காங்க. அதை கூட இருந்து வீடியோ எடுத்த சதீஸ்வரனுக்கு இப்போ கொலை மிரட்டல் வந்திருக்கு. அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை.
சதீஸ்வரனுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் வந்து கொண்டிருக்கு. எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள். 7 வயது சிறுவன் இங்கே பள்ளிக்கூடத்துக்கு போகிறான், இதே மாவட்டத்தில் சிங்கப்பனரியில். ஆனால் பெற்றோர்களுக்கு தகவல் போது சாயங்காலம் சிறுவன் இறந்து விட்டான் அப்படின்னா உடல் காயங்கள்லாம் இருக்குது. எப்படி இவ்வளோ பெரிய கொடூரங்கள்லாம் நடைபெறுதுங்கிறது உண்மையிலேயே பொதுமக்கள் தான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்ப்பு எழுத வேண்டும். 4 வருஷம் ஆட்சிக்கு வந்து 24 காவல் நிலைய மரணங்கள், படுகொலைகள், நித்த நடக்கிற படுகொலைகள். இதை பொதுமக்கள் பார்த்து கொண்டு தக்க தீர்ப்பை அவர்கள் தர வேண்டும். இவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இப்போ கூட தாயார் சொன்னாங்க, எங்களுக்கு இந்த உதவியெல்லாம் பெரிதல்ல, நீதி வேண்டும் கேட்குறாங்க. ஆக இந்த கொலையை செய்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். தலைமைச் செயலர் யார் சொன்னாங்கிறது அவரும், அவருடைய பெயர் வெளியிடப்பட வேண்டும், அவரும் தண்டிக்கப்பட வேண்டும். முதல்வர் வந்து அண்ணாமலையும் வந்து கை கொடுத்த போட்டோ வந்து வைரல் ஆயிடுச்சு. யாருலாங்க? நிகிதாவும் அண்ணாமலை சார் வந்து கை கொடுத்த போட்டோ வந்து, அதாவது நான் அந்த ஃபோட்டோ நான் பார்க்கல. பொதுவாக இப்போ நாங்கள்லாம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வருவாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க. இப்போ நீங்களே சமயத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு வச்சிங்கன்னா, ஒரு பேட்டி கிட்டிலாம் எங்கள்கிட்ட எடுப்பீங்க. பேட்டி எடுத்து முடிச்சுன்னு ஒரு ஃபோட்டோவும் எடுப்பீங்க. பட் உங்களுடைய பின்னணி என்னங்களுக்கு எங்களுக்கு தெரியாது இல்லையா? பாஜக மாநாட்டை முன்னிட்டு நடத்துவதே வந்து அவரும் அதில் பெரிய பங்கு வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. யாருங்க? பாஜக மாநாடு, முருக மாநாடு நடந்துச்சு. ஆமாம், அதில் வந்து அவருடைய பங்களிப்பு அதிகமாக இருக்குது. நிகிதாவோட பங்களிப்பு அதில் இருந்திருக்கிறதா அதை முழுக்க நாங்கள் தான் இருந்து நடத்தினோம். நிகிதாவே இப்போ நீங்கள் சொல்ல போய் தான் எங்களுக்கே தெரியும். அது யாருடைய பங்களிப்பு இல்லை. வேணா திமுகவுக்கு வேணால் பங்களிப்பு கொடுத்துருப்பாங்களா இருக்குது. சார், அறநிலையத்துறை அலுவலகத்துக்கு அந்த பின்னாடி மாட்டுக்கோட்டையில் கோவில் பக்கத்திலேயே அடிச்சு சம்பவம் பண்ணியிருக்காங்க. அதான் அறநிலையத்துறை, திமுக சப்போர்ட் தான். அறநிலையத்துறைனாலே திமுக சப்போர்ட் தானே. கோயில்கிட்ட போய் எடுத்திருக்காங்க, அதான் வீடியோ எடுத்துருக்குறாங்க. வீடியோ எடுத்து அந்த சதி சொன்னது தான் இப்போ உயிர் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார். இப்போ நிக்கிதா ஒரு ஆடியோ வெளியே வந்திருக்கு. அந்த சம்பவம் நடந்தது அப்போ அந்த புகார் கொடுக்க போகும்போது அறநிலையத்துறை அலுவலக அதிகாரிகளோட தான் காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுத்ததா சொல்கிறாங்க. ஆனால் அந்த சம்பவம் நடந்ததப்போ அறநிலையத்துறை ஆணையரை கேட்டப்போ நான் இல்லை வெளியூர் போயிட்டேன், அடித்த சம்பவத்தை அப்போ மட்டும் நான் இல்லை வெளியூர் போயிட்டேன்னு சொல்கிறேன். இது முரண்பாடாக இருக்குது. போலீஸ் வந்து அதை திசை திருப்புது. ஆனால் அந்த அறநிலையத்துறை அதிகாரி அடித்த நேரம் நான் இல்லைன்னு சொல்கிறதாக நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அடித்தது எப்படி அவருக்கு தெரிஞ்சது? நீங்கள் உங்களுடைய சொல்படி அடிக்கும்போது நான் இல்லை அப்படின்னு அறநிலையத்துறை அந்த அதிகாரி சொன்னார்னா அந்த அறநிலையத்துறை அதிகாரியும் சேர்த்து விசாரிக்க வேண்டியது அதில் வர உண்மை. அவங்க அலுவலகத்துக்கு முன்னாடி அடிக்கும் போது ஏன் அதுக்கு அறநிலையத்துறை அதிகாரிகள் எதுவுமே கண்டுக்கிறாம இருக்காங்க? இதுக்கு அறநிலையத்துறை அமைச்சர் தான் பதில் சொல்லணும். முதல்வர் வந்து இப்போ சிபிஐ விசாரணை வந்து நேர்மையான முறையில் விசாரணை நடவடிக்கைக்காக நான் சிபிஐ விசாரணை பரிந்துரை பண்ணுறேன்னு இருக்காரு. அதில் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கருத்து என்ன? நாங்கள் தான் முதல் சொன்னோம் சிபிஐ விசாரணை வேண்டும்னு. அதுக்கு தான் பாண்டித்துறை பிரேயர் வச்சாங்க, மேபல் சக்தி எல்லாருமே அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணாங்க. பாண்டித்துறை தான் முதல்ல கோர்ட்டில் போய் அதை போட்டார். நான் ஏற்கனவே முதலாக நான் தான் அறிக்கையை இதை வெளியிட்டேன். இப்படி சம்பவம் சிபிஐ விசாரணை பாரதிய ஜனதா கட்சி வரவேற்க சிபிஐ தான் வேண்டும். எங்களுக்கு எங்களுடைய வழக்கறிஞர் தரப்புல சிபிஐ விசாரணை தேவையில்லை, எங்களுக்கு வந்து நீதிமன்ற சிபிசிஐடி விசாரணை நேர்மையான அது திமுக வழக்கறிஞர் சொல்லியிருப்பாங்களா? இல்லை சார், வந்து இப்போதே நம்ம சென்ட்ரல் டிபேனே சொல்லியிருக்காரு, சிபிஐ வழக்கு வந்து விசாரணை தேவையில்லை, எங்களுக்கு தமிழக ஜட்ஜே வந்து கரெக்டான விஷயங்களை கொடுத்துருவாங்க. சிபிஐ வந்து எங்களுக்கு அவங்க விசாரணை பாதியில பணது சாத்தான்குளம் வழக்குல 5 வருஷமாக விசாரணை கைதியா இருக்காங்க. நீதி தள்ளி போகுது. அதனால இந்த விசாரணை வந்து சிபிசிஐடி பண்ணணும், ஆனா நீதிமன்றத்திற்கு கீழே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க நல்ல வேளை ஞாபகப்படுத்திட்டீங்க. ஃபெலிக்ஸ் இறந்த கேஸ் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் உள்ள ஞானசேகரன் வழக்கு மட்டும் 5 மாதத்துலேயே முடிச்சுட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஞானசேகரன் வழக்கு மட்டும் 5 மாதத்துலேயே முடிச்சுட்டாங்க. அப்போ அதனுடைய பின்னணியில் யாரெல்லாம் இருக்காங்க? சிபிஐ விசாரணை, நல்ல நீதிபதிகள் விசாரணை எங்களுக்கு தேவை. அது என்னுடைய வேண்டுகோள். அவருடைய விருப்பம் அது இல்லை.
அது நீங்கள் சொல்லியிருக்காரு, கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார் எடப்பாடி அவங்க வந்து உங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்களா? அவங்களுடைய 7ஆம் தேதி நானும் அதிமுக பொதுச்செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்களும் மேட்டுப்பாளையத்தில் அவருடைய சுற்றுப்பயணத்தில் கலந்துட்டு ஆரம்பிக்கும் போது இங்கே வேணும். சிங்கமுனர்லையும் இப்போ அடுத்தாலும் அங்கேயும் போகிறோம். நாங்கள் சிங்கமுனரி பள்ளி மாணவனுடைய உடம்புல காயம் இருந்ததாக சொல்கிறாங்க. 7 வயசு சிறுவனுக்கு எந்த எதிர்ப்பும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை யாரும் அங்கே துன்புறுத்தப்பட்டிருக்காங்களான்னு தெரியல. தமிழ்நாட்டில் இது மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து உண்மையிலே மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கிறது. ஏன்னா ஒரு பெற்றோர் வந்து 7 வயசு ஸ்கூலுக்கு காலையில் யூனிஃபார்ம்லாம் போட்டு அனுப்பிட்டு சாயங்காலம் அவங்கள வந்து குணமாக பார்த்தாங்கன்னா எவ்வளோ மனவேதனை படைவாங்க. இதெல்லாம் தமிழக முதலமைச்சர் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். பாலியல் வன்கொடுமைகள் தடுக்கப்பட வேண்டும். பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் தொடர்ந்து நடைபெற்ற போதை மது பழக்க வழக்கங்கள் தடை செய்யப்பட வேண்டும். கொக்கைன், கெத்தடின், போன்ற போதைப் பொருட்களை முதலமைச்சர் எங்கேயுமே இல்லாத மாதிரி தடுக்க வேண்டும்.